பூக்கள் இதயத்தி பூக்கள். ஏமா கற்பகம், குழந்தை நல்லபடியா பிறந்துச்சா? அத உரியவங்க கிட்ட நல்லபடியா சேர்த்துட்டியாம்மா? சேர்த்துட்டேன் பாட்டி. ஆமா, ஆண் குழந்தையா பொன் குழந்தையா? ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா? அத்தை அஞ்சலி அரைக்கி அழிக்க அவன் உன் கர்ப்பத்துல இருந்து அவதாரம் எடுத்திருப்பான் போல இருக்கே. பாட்டி என்னம்மா சொல்லு. இத்தனை நாளா ஆளையே காணுமே, எங்க போயிருந்தீங்க பாட்டி? மயானத்துக்கு போக வேண்டிய என்ன நீயும் அண்ணனும் காப்பாத்தி என் வழியே மாத்திட்டீங்களேம்மா. காசிக்கு போய் அங்க எல்லா தெய்வங்களையும் பார்த்துட்டு வந்தேம்மா. இது பிரசாதம்மா, வாங்கிக்க. அது கிடக்குது, அம்மா வராங்க கூட. அம்மா, பாட்டி காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களாம், பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தா, இத அவங்க கிட்ட கொடுமா. இந்தாங்க பாட்டி. எம்மாடி, நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ சித்தர் சுவாமிய பார்த்தேன். அவருக்கு நான் பிரசாதம் கொடுத்தேன். அவர்தான் இதை எனக்கு கொடுக்கறத விட உனக்கு பிடிச்சவங்களுக்கு கொண்டு போய் கொடுன்னாரு. எனக்கு பிடிச்சவங்க உன்னை தவிர வேற யாருமா இருக்காங்க? அதாம்மா உன்னை தேடி வந்து இந்த பிரசாதத்தை. ரொம்ப நன்றி பாட்டி. திருத்தலம் போகாமையே திருநீர் தேடி வரவும் ஒரு குடுப்பனை வேணும் கற்பகம். அந்த குடுப்பனை உனக்கு இருக்கு கற்பகம். இவளை எல்லாரும் வாழ்த்துறாங்கம்மா, ஆனா இவ அந்த எல்லாரையும் ஏமாத்துறாளேம்மா. அம்மா, மா இப்ப எதுக்குமா? என்ன அப்படி ஏமாத்துட்டா? மாற்றம் வரும்போது கண்டிப்பா ஏமாற்றம் மாறியே தீரும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அம்மா, இது குழந்தை காப்பகம் விலாசம். இந்த காப்பகத்துல தாமா நான் தங்கி இருக்கேன். நான் அடிக்கடி வந்து பார்க்க முடியாது. உனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து பாருமா. சரி பாட்டி. எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேம்மா. இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேம்மா. சரி பாட்டி. வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. ராஜாத்தி, போயிட்டு வரேம்மா. கற்பகம், நான் போயிட்டு வரேம்மா. பாத்து போங்க. வரேம்மா.